மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர். திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்துல நின்று ஒரே வேட்பாளர் இவருதான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாலையில் நின்றார், திமுக நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்காரு. இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள் அவரும் பேசிட்டு இருக்காரு, அமாவாசை பற்றி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? மாசம் மாசம் அமாவாசை வரும். ஒவ்வொரு மாதம் கழிய திமுக ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும். அப்படி காலத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்றாரு என்று அவைக்குறிப்புல இருக்குது. அதெல்லாம் மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பல நேரங்கள்ல பதவியே இல்லாத இருந்தேன். சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்னைக்கு கட்சியில உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவருக்குலாம் அப்படி அல்ல. கடைசி காலத்துல எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். கருதி இந்த வேடந்தாங்க பறவைகள் போல அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரிதான் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது.